உங்கள் யாவரையும் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாய் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. இந்த நேரத்தில் கூட கடந்த சில வாரங்களாக நம் கர்த்தருடைய வருகைக்கு சபையாய் குடும்பங்களாய் எப்படி நாம் ஆயத்தப்பட்டு இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக இன்னைக்கு எது நம்மை தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் வரும்போது நம்மை தகுதியுள்ளவர்களாய் நிறுத்தி வைக்கும் என்கிற காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற வேளையில சகோதரர்களுடைய இருதயத்தில் ஏற்பட்ட பாரத்தின் படி ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்தை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன் என்கிறது முக்கியமல்ல. ஆனா அறிந்திருக்கிற காரியத்தில் நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன் என்கிறது முக்கியம். இதுதான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு 100 சபைகள் இருக்குதுன்னா 98 சபைகள் எப்படி இருக்குன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸும் கரெக்டாக டைம் பிரகாரம் நடக்கும். எல்லா ப்ரோக்ராம்ஸும் டைம் பிரகாரம் நடக்கும். ஆனால் நமக்கு மீட்டிங்கு போகிறோமா மிஸ் பண்ணாமல் போகிறோம். இல்லை காணிக்கையோ மற்ற காரியங்கள் செய்யறதுமா செய்யுது. அப்புறம் விசேஷித்த கூட்டங்கள் ஏதாவது இருக்குமா அது செய்யுது. ஏதாவது உதவி செய்யணுமா இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணுமா ப்ராக்டிக்கல் திங்ஸ் அது கூட செய்யுது. எல்லாமே செய்யுது. ஆனால் முக்கியமான காரியத்தை நம்ம விட்டுடணும். அது என்னன்னா ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்பது காரியம் இல்லை. அப்படி அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் என்ன சொன்னார்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அதுதான் காரியம். அப்போ அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா என்ன? கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே சொல்றோம், எல்லாம் சொல்றோம், கரெக்டு தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? என்ன நீங்க ஆண்டவரும் போதகரும் நீங்க சொல்றது சரிதான். ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் சொல்றத நீங்க செய்யாம போனா அதனால உங்களுக்கு என்ன புரியுது? என்னை ஆண்டவர் என்று நீங்க சொல்றது சரிதான். இப்ப ஆண்டவர் என்று சொல்லியும் கர்த்தாவே நீங்க சொல்லிட்டோம், என்னை ஆளுகிறவரே என்னை நடத்துகிறவரே அப்படின்னு சொல்லிட்டோம், நான் சொல்றபடி நீங்க செய்யறது இல்லையே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதனாலதான் 30 ஆண்டுகள், ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஒரு வீட்டுல, அதாவது யோவன் சொல்கிறது போல, நாங்கள் எங்கள் கண்களினால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதும், அதாவது நாங்கள் நோக்கி பார்த்ததும் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் ஜீவனும் ஆவியா இருக்குது இல்ல, இதை குறித்து தான் நான் சொல்றேன். அப்போ இந்த யோவானுக்கு இருந்த அனுபவம் என்னன்னா, இதை நான் என் கண்களால் நான் பார்த்திருக்கேன், உற்று பார்த்திருக்கிறேன், நான் கேட்டு இருக்கிறேன், என் கைகளினால் நான் தொட்டு இருக்கிறேன், ஏன்னா இது லைஃப் இருக்குது, அதை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றேன். அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்துல யார் அவரோடு கூட கிட்ட நெருங்கி வாழ்ந்தாங்க, அவர் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்தாங்கன்னு சொன்னா, சீஷர்களுக்கெல்லாம் 3 வருஷம் தான் 3.5 வருஷம் தான் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு வருஷம் கொடுக்கப்பட்டது? என்ன 3 வருஷம் கொடுக்கப்பட்டது?
இயேசுவோடு கூட நடக்கும்படி, அவரை தொடும்படி, அவரை நோக்கி பார்க்கும்படி, அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்படி, அவர் செய்யறதெல்லாம் பார்க்கும்படி எல்லாத்தையும் வந்துட்டு அவர்களுக்கு 3 வருஷம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு மனுஷன் வந்துட்டு 30 வருஷம் அவர் வாழ்க்கையை உற்று பார்த்தாரு. யாரு யார் இருப்பாங்க 30 வருஷம் ஒரு ஆள் பார்த்திருப்பாருன்னா? அவரோடு கூட பிறந்த சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே மரியாளுடைய வயிற்றிலே கர்ப்பமாய் உற்பவித்து பிறந்த பிறகு யோசேப்பும் மரியாளும் ஒரு சாதாரண கணவன் மனைவி வாழ்க்கை இந்த பூலோகத்துல வாழ துவங்கி, அதன் பிறகு யோசே, யூதா, சீமோன், யாக்கோபு என்று சொல்ற 4 பிள்ளைகளை பெற்றார்கள். 2 பெண் பிள்ளைகளை பெற்றார்கள். மரியாளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்கும்? 6 பிள்ளைகள் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். இந்த 6 பிள்ளைகளும் யோசேப்பின் மூலமாய் பிறந்தவர்கள். அப்போ 30 வருஷம் இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஒரு ஆள் யாக்கோபு. யார் அவரு? மற்றவங்களெல்லாம் கூட இருந்தாங்க. ஆனா அவர் உற்று ஏன்னா இவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள், யாக்கோபு எழுதின நிருபம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு சகோதரன் யூதா, அவர் ஒரு நிருபம் எழுதி வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 30 வருஷத்துல அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத தெளிவா எழுதி வச்சார். அவர் தான் சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயத்த, நீங்க கேளுங்க. யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்க, நீங்க ஏமாந்து போகாம இருக்க பாருங்க, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, இப்படி சொல்றாரு யாக்கோபு. திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, இப்ப சொல்லப்படுற வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இதுதான் முக்கியம். இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி சிம்பிளா கர்த்தாவே 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 ஆண்டவரே எப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றது இல்ல, அதில் பிரவேசிப்பதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் கேட்டது எவ்வளவு காரியங்கள் இருக்குது, அல்லது நான் கேட்டது கொஞ்சமா கூட இருக்கட்டும், அந்த கொஞ்சமா கேட்ட அந்த விஷயத்துல அது எவ்வளவு என் வாழ்க்கையில அதை நான் அபியாசப்படுத்தி பிராக்டிக்கல் லைஃப்ல அதை நான் ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட பலனை பெற்று இந்த உலகத்துல எனக்காக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கை என்ன நிலைமையில் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளே கேட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இன்றைக்கு நாம இப்ப கேட்க போகிற விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு விஷயம் அறிந்திருக்கிறோம் என்பது காரணம் இல்லை, அறிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அதை எவ்வளவு அனுதின வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன், அதன்படி நான் வாழ்ந்திருக்கிறேன் அல்லது செய்திருக்கிறேன், இதுதான் காரணம். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு வேத வாசிப்புல படிச்சபடி இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் அவன் என்ன பண்றான், சுத்திகரித்துக் கொள்வான். இது எப்படி நடக்கும்னா, வசனத்தை கேட்டுட்டு போறதுனால நடக்காது. கேட்டு போன வசனத்தை மரியாள் தான் கேள்விப்பட்ட எல்லா சங்கதிகளையும் நடந்த எல்லாவற்றையும் தன் இருதயத்துல வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணிட்டு இருந்தாவா? ஆமா ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய நிலை என்ன? நான் 34 வருஷம் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் இப்ப ஆண்டவர் கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் 34 வருஷம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கேட்டுக்கொண்ட அறிந்து கொண்ட இந்த காரியங்கள்ல எந்த மட்டும் நான் உனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன்? நான் இன்னைக்கு நான் அதை யோசித்து நான் பார்க்கலன்னா உண்மையாகவே ஆண்டவருடைய வருகை நமக்கு எப்படி இருக்கும்னா பயமும் நடுக்கமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் இதை ஆராய்ந்து பார்த்து வாழ்கிற ஒரு மனுஷன், கர்த்தராகிய ஆண்டவரே நீர் வாரும், உம்முடைய ராட்சியம் வரட்டும். வேணாம் ஆண்டவர் வருது,
அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, வாழ்க்கை போதும், ஆண்டவரே சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, எங்களை கூட்டிட்டு போங்க. இதுதான் மெய்யான வாழ்க்கை. இன்றைக்கு அதுதான் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கிறவர்களை மாத்திரம் இல்லாதபடி அதற்கு எப்படி நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே அவர் அருளச் செய்கிறவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் கேட்கலாம். கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன முக்கியம்? கீழ்ப்படிதல் என்கிற காரியம் மிக முக்கியமானது. கீழ்ப்படியாத எந்த மனிதனுக்குமே தேவன் எந்த அதிகாரமும் கொடுக்க மாட்டார். இந்த கீழ்ப்படிதல் அந்த ஆர்டர் அப்படியே சரியா இருக்கும். எப்படின்னா அது எப்படி இருந்து ஆரம்பிக்கணும்னா, நல்ல கவனிங்க, பிள்ளைகள் தங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரமாகிய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எங்க ஸ்டார்ட் ஆகணும்? வீட்டுல ஸ்டார்ட் ஆகும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்க வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற வசனத்தை பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா கீழ்ப்படுகிறாங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க? கவனிக்க மாட்டாங்க. அது கரிசனது. பிரதர், அவங்களுக்கு வசனம் தெரியும், வசனம் சொல்லுவாங்க, கேளுங்கன்னுவாங்க. வசனம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா எபேசியர் 6:1 சொல்லுவாங்க. இந்த சில பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிந்ததாக காணப்படுவதில்லை. இதுல என்ன பெரிய டீல் இருக்குது? இதுல என்ன பெரிய சாதனை நடந்திருக்கு? என் பசங்க வசனம் படிச்சுட்டாங்கன்ற விஷயம் பெருசா? இந்த வசனம் உண்மையா அவங்க வாழ்க்கையில கிரியை செய்து they are obedient children. ரொம்ப நல்ல பசங்க, கீழ்ப்படிந்த பிள்ளைகள் இவர்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் மாதிரியானார். He was an example, perfect example. பூரணமான ஒரு உதாரணம், மாதிரி. யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி let us fix our eyes upon Jesus. இயேசுவை நோக்கி ஒரு கண்களை பதிவு. அவர் பாருங்க, அவரை பாருங்க. அதாவது இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேங்கிற காரியம் அல்ல, அறிவு இருமாப்பை உருவாக்கும். என்ன பண்ணோம்? இருமாப்பை உருவாக்கும். இஸ்ரவேலர்களுக்கு நல்ல அறிவு இருந்தது, ஆனா அவங்க தேவனை அடையவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்கு வந்தார், மேசியா உலகத்துக்கு வந்திருக்கிறார். ரட்சிப்பின் கிரியை செய்து முடித்து விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து போய் 2000 வருஷமா உலகம் ஈஸ்டரையும் குட் ஃப்ரைடேவும் கொண்டாடுறது கூட இன்னைக்கு வரலையும் யார் அறிய வேண்டுமோ அவர்களுக்கு இன்னும் அறியல. கீழ்ப்படுதல் மிகவும் அவசியம். அதனால இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 33 ஆண்டு காலங்கள். அதுல 30 வருஷம் அவர் எங்க இருந்தார்னா, கப்பர்நகூமிலும் நாசரேத்தூரிலும் வாசம் பண்ணார். அப்பா அம்மா அங்க ஷிஃப்ட் பண்ணும்போது போயிட்டு இருந்தார். நாசரேத்தூர்ல வாழ்ந்தவர் நாசரேத்தூரான். அவருக்கு என்ன பேரு? நாசரேத்தூரான். இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேரு? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாசரேத்தூரானும் ஆகிய யோசேப்பின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நாசரேத்தூர்ல இருந்தார் 30 ஆண்டுகள். பாருங்களேன், அவர் குறித்து விசேஷமா சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் நான் நிறைய முறை இதை குறித்து சொல்லி இருக்கிறேன். 51-52. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷனா உலகத்துக்கு வந்தார், 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
வசதி இல்லாத ஊர்ல இருந்தார். 6 தம்பி தங்கச்சிகளோடு கூட வாழ்ந்தார். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தச்சு வேலை செய்த அப்பா குடும்பத்தை நடத்தினார். கஷ்டம்னா என்னன்னு தெரியலாமே தெரியும். He was an example. அவர் தான் நமக்கு மாதிரி. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, இங்க சொல்லுது, அதற்கு என்பவர் அவர்களுடைய கூட போய் நாசரத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 ஆண்டுகள் அதான் செய்தார் அவரு. அதன் பிறகு போகும்பொழுது ஒரு நாள் வந்துட்டு அவர் 30 வயதான பொழுது பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, அது அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, 21, 22, 23, 3ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். ஜெபம் பண்ணார். வானம் திறக்கப்பட்டது. என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. நீர் என்னுடைய நேசகுமார். You are my beloved son. என்ன சொன்னாரு? பரலோகத்துல 30 வருஷம் தேவன் உற்று பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை லட்சம் ஜனங்க இருந்தாங்கன்னு தெரியாது பூமியில. ஆண்டவர் எப்பவுமே அப்படியெல்லாம் உற்று பார்க்குவார். இப்போ ஏசு, நான் இந்த உலகத்துல மனுஷனா பிறக்க போறேன், யார் இடத்துல நான் பிறக்கணும், பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுசும் அப்படியே தேடிட்டே வராரு. எருசலேம்ல மரியாள் என்கிற ஒரு பெண்ணை கண்டுபிடித்தார், ஒரு ஸ்திரியை கண்டுபிடித்தார். அவளிடத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசு பிறந்தார். இப்ப திரும்ப வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அப்படியே தேடிட்டே இருக்கிறார். எவ்வளவு லட்சக்கணக்கான பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, இதுல யார் கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கண் தேடிட்டே வரும் பொழுது மறுபடியும் ஜீசஸ் கிட்ட தான் வந்து நின்றுச்சு. ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து நின்றுச்சு. அங்க வரும்போது 30 ஆண்டு காலங்கள் அவர் அப்படியே நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துருச்சு. ஒரு வாழ்க்கை 30 வருஷ வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் உள்ளம் வந்துட்டு அப்படியே பூரித்தது. என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவரை நிரப்பினார். நீர் என்னுடைய நேசகுமாரன். அவர் சொன்னார், நீர் என்னுடைய நேசகுமாரன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். You are my beloved son. உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு வானத்திலிருந்து ஸ்திரீகளாகி உங்களை பார்த்து, இந்த உலகத்துல 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசமா, ஒவ்வொரு நாடா, ஒவ்வொரு மாநிலமா, ஒவ்வொரு மாவட்டமா, ஒவ்வொரு தாலுக்காவா, ஒவ்வொரு சின்ன கிராமமா, ஒவ்வொரு வீடா கர்த்தருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியா கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது. இதுல மதி இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. பார்த்துட்டே இருக்கிறோம். யார் இந்த வீட்டுல சகோதரி, கீழ்ப்படுகிற சகோதரி, கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கீழ்ப்படுகிற கணவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்து வீட்டுல பிறந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தார். அந்த ஊர்ல வாழ்ந்த போது அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வசனம் சொல்லுகிறது, இந்த ஹைராக்கின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது பிள்ளை தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான்னு வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போனா கீழ்ப்படிவான், காலேஜ் போனா கீழ்ப்படிவான், வேலைக்கு போனா தனக்கு மேல இருக்கிற மேனேஜர்ஸ், நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. இவங்க இதை பார்க்கும்போது இது வந்துட்டு எங்க இருந்து வருதுன்னா, தனக்கு மேல இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்து தான் அவனுக்கு வருது. இந்த அப்பா அம்மாவுக்கு எங்க இது வந்துச்சுன்னா, தங்களுக்கு மேல இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு எப்படி இந்த கீழ்ப்படிதல் வந்துச்சுன்னா, பிதாவுக்கு தன்னை ஒப்பப்படுத்ததுனால. இது இப்படிதான் போச்சு. பிதாவுக்கு கிறிஸ்து தன்னை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு வீட்டில் இருக்கிற புருஷன் தகப்பன் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறான்.
இதை பார்க்கிற மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறாள். 2 பேருடைய கீழ்ப்படுதலை பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்காத பிள்ளைகள் வந்துட்டு தங்கள் பெற்றோர்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க. வெரி சிம்பிள். ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு குழந்தைய கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாரி, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு குழந்தைய கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, தெரியுமா? No. ஒரு குழந்தைய கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. கீழ்ப்படுதல் மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அதாவது ஓகே, காட் மனுஷனா உலகத்துக்கு வந்தார். சில பேர் நினைச்சுக்குவாங்க, இல்ல அவருக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்கணும், அதனாலதான் அவரால் கீழ்ப்படி முடிஞ்சது, அதனாலதான் கடைசி வரையிலும் வந்து நல்லா பாவம் இல்லாம ஜெயிச்சு. No. He was fully man, he was fully God. அதான் கரெக்ட். அவர் முழுவதும் மனுஷனா இருந்தார். மனுஷன் தான். அதனாலதான் அவர் சொன்னாரு, எனக்கு பசியா இருக்குது, நான் சாப்பிடணும். தாகமா இருக்குது, தண்ணிக்கணும். எனக்கு களைப்பா இருக்குது, நான் தூங்கணும். எல்லாமே இருந்துச்சு. மனுஷன் 100% மனுஷன். அவர் சொன்னாரு, நான் திரும்ப வருவேன், ஆனா எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. Because he was man. மனுஷன் தெரியாது. இதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியான், தேவ தூதர்களும் அறியார்கள். நான் மனுஷன் அந்த உலகத்தில் இருக்கேன், எனக்கு தெரியாது, நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா he was fully man. அவர் முழுவதும் மனிதன். He was fully God. அதுதான் ஜனங்க வந்துட்டு அவரை பணிந்து கொண்டார்கள். சீஷர்கள் அவர்களை பணிந்து கொண்டார்கள். 7 முறை அவரை வந்துட்டு, நீர் ஆண்டவர், என் தேவனே, என் ஆண்டவனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டார்கள். They worshiped him. ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது, they worship. பிரியமானவர்களே, எக்ஸ்ட்ரா பவர் எல்லாம் ஒண்ணு கிடையாது. பைபிள் சொல்றது எபிரேயர் 5 அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அப்படின்னா 33 ஆண்டு காலங்கள் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி. அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கூட கீழ்ப்படியாம வாழ்ந்து போயிருக்க முடியும். ஏன்னா நம்ம போலதான் மாம்சத்துல வந்தாரு. அவர் கீழ்ப்படியாம போயிருக்க முடியும். அந்த கீழ்ப்படியாமன் மூலமே அவருக்கு மரணம் வந்திருக்க முடியும். இட்ஸ் பாசிபிள். இயேசு கிறிஸ்து கூட கீழ்ப்படியாம போயிருக்க முடியும். அதனாலதான் அவர் என்ன செய்தார்னா, தன் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதாவது 33 ஆண்டு காலம் முழுவதும் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். சும்மா வந்துடல, இது செய்யாத அப்படின்னா இதை நான் செய்வேன். ஏன்னா அதுல அந்த பாவத்துல ஒரு இன்பம் இருக்குது, நான் விட மாட்டேன். ஜீசஸ் சொல்றாரு, நான் பாவம் செய்ததுனால அப்பா மனசு நோகடிக்குவேன், அதனால இந்த பாவம் வேண்டாம். எனக்கு தெரியும் இந்த பாவத்தினால எனக்கு ஒரு இன்பம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனா அப்பா மனசு நோகம் இல்லை, அதனால நான் அதை செய்ய மாட்டேன். எவ்ரி டைம் சோதிக்கப்படும் பொழுது, பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது நான் வந்துட்டு நான் சோதிக்கப்படுறேன், பிதாவே என்னை ரட்சியும், பிதாவே ரட்சியும், இந்த வேலை நின்று என்னை ரட்சியும். எத்தனை முறை ஜெபிச்சா தெரியுங்களா? ஆமா, 5 அப்பம் 2 மீன் 20,000 பேருக்கு பங்கிட்ட பொழுது கிரேக்கர்கள் வந்து அவரோடு கூட கூப்பிட்டு கொண்டு போய் தங்கள் மூதாதையர்களாகிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ மேதைகள் உட்காரக்கூடிய சிங்காசனத்தில் அமரச் செய்து, உம்மை போல் பேசினதை ஒருவரும் பேசினதில்லை, நாங்க கேட்டதே இல்லை, நீங்க வாங்க, எங்க மூதாதையர்கள் உட்கார்ந்திருந்த சிங்காசனம் காலியா தான் இருக்குது, உங்களை அங்க உட்கார வச்சு நீங்க பேசுறத எல்லாம் கேட்கட்டும். ஆண்டவர் சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னாரு, யோவான் 12 பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்த சில கிரேக்கர் இருந்தார்கள். 20ஆம் வசனம். இயேசுவை பார்க்கணும்னு சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, கிரேக்கர்களுக்கும் புறஜாதியார்கள் எல்லாருக்கும்
கிறிஸ்து யாருங்கிற விஷயம் தெரிய போகிறது என்கிற காரியம் அவர் உணர்ந்த போது அவர் மகிமைப்படுமையான வேலை. ஆனால் அவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், விழுந்து செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாகணும். இந்த உலக பெருமை, பெயர், புகழ், நான் எப்பேற்பட்ட ஆளு எப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் சாகணும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போன இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவுள். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எப்படி வாழுகிறேனோ அங்கே அவனும் இருப்பான். அப்படியே ஊழியம் செய்கிறவனாய் அவனும் இருப்பான். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் சோதிக்கப்படுறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஆனா நான் சோதிக்கப்படுறேன், என் இருதயம் என் ஆத்துமா கலங்குறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனும். ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, என்னுடைய நாமத்தை அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name be glorified. Not mine, not never mine. ஒருபோது என்னுடையது அல்ல ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். ஜீசஸ், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வேளையிலும் சோதிக்கப்பட்டார். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவரும் மாம்சத்தில் இருந்தார், சோதிக்கப்பட்டார். சோதனையிலே அதை ஜெயித்தார். அதனால்தான் பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை. சோதனையை கட்டி பிடிச்சிக்கிறோம், பாவம் வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர்னா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாவத்துல விழுந்தவர்களுக்கும் செய்வாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நீ உண்மையா இருந்தியானா, ஆண்டவரே நான் சோதிக்கப்படுறேன், நான் பாவம் செய்திருவணும்ட்டு எனக்கு பயமா இருக்குது, என்னை மரணத்தில் நின்று ரட்சியம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு உடனே கர்த்தருடைய காரம் இருக்கும். பேதுரு மூழ்கி போனான், ஆண்டவரே ரட்சியம் சொன்னான். ஆண்டவர் உடனே கைப்பிடிச்சு அவனை தூக்கி மேல நிறுத்தி வச்சாரு. இன்னைக்கு கூட உலகம் நம்மை மூழ்கடிக்கிறது, பாவம் நம்மை மூழ்கடிக்கிறது. ஆனா நீ கதறுனா கர்த்தர் நிஜமாவே, நீ கீழ்ப்படிஞ்சனா கர்த்தர் உன்னை நிஜமாவே தூக்கி நிறுத்தி உன்னை தண்ணீர் மீது நடக்க செய்து, புவியீர்ப்பு விசை ஒன்று உன்னை மேற்கொள்ளாதபடி நீ புவியீர்ப்பு விசையை மேற்கொள்ளுகிறவனாய், பாவத்தை ஜெயிக்கிறவனாய் இந்த உலகத்தை நீ வாழ முடியும். நாம் தெரியுமா, இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். பிரதர் சொன்னார்ல, கீழ்ப்படியாமைங்கிற அந்த பாவம் முதல்ல சாத்தான் இடத்துல இருந்தது. அந்த கீழ்ப்படியாமை என்கிற விஷத்தை வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, வெளியேற பெற்ற கற்களினாலும் மரகதங்களினாலும் முத்துக்களினாலும் வைடூரங்களினாலும் அவனை தேவன் அலங்கரித்திருந்தான். ஒரு முறை தன்னுடைய சட்டை இப்படி அடிக்கும் பொழுது 1000 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுகிற அந்த அனுபவத்தை பெற்றவன் முதலாவது இந்த தேவ தூதன். எப்போ தேவன் வைத்த அந்த ஆதி ஸ்தானத்தை அவன் விட்டு அவன் கீழ்ப்படியாமல் அவன் மேலே போனோ, அப்ப அவன் அங்கே இருந்து அகாதமான பாதாளத்திற்கு அவன் தள்ளப்பட்டான், பிசாசாய் மாறி போனான். அதனால்தான் எசேக்கியேல் 28 ஏசாயா 14 சகோதரர் நமக்கு படித்து காண்பித்தார். அப்போ அவன் பிசாசை மாறின உடனே அந்த கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ட் என்கிறதான விஷம் நிறைந்தவனா இந்த உலகத்தில் அப்படியே சுற்ற ஆரம்பித்தான். சொன்னான், உன்னை வைரங்கள், வைரூரியங்கள், மரகதம், கோமேதகம் இதனால உன்னை உருவாக்கி வச்சேன்ல, இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேன். களி மண்ணுனால, ஒண்ணுத்துக்கும் உதவாத மண்ணுனால ஒரு மனுஷன் நான் உருவாக்க போறேன். அவனுக்குள் என்னுடைய மகிமையை நான் வைக்க போறேன். உனக்கு விரோதமாய் அவனை எழுப்பி அவன் எப்போதும் எனக்கு கீழ்ப்படுகிற மனிதனாய், அவன் என்றென்றைக்கு என்னை சேவிக்கிற மனிதனாய் நான் நிறுத்த போகிறேன் என்று சொல்லி இருதயத்துல அவர் யோசித்து வடிவமைத்து தான் இன்றைக்கு மனிதர்களை களிமண்ணினால உருவாக்கி வைத்தார். ஆதாம் அப்படிதான் உருவாக்கப்பட்டான். ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து கீழ்ப்படியாமைங்கிறத விஷத்தை வந்து ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் செலுத்திட்டான். அதன் பிறகு வந்த குடும்பங்கள் இன்றைக்கு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்னு மாறி போச்சு.
அதை எபேசியர் நிறுவத்தில் 2ஆம் அதிகாரத்தில், முற்காலத்திலே பாவத்திலும் அக்கிரமத்தில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். முற்காலங்களிலே நம்முடைய மனசும் மாம்சும் விரும்பினபடி செய்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளைப் போல இப்போது கிரியை செய்கிற ஆகாத அதிகாரிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அந்த விஷம் போட்டான், இன்ஜெக்ஷன். கீழ்ப்படியாமை அப்படித்தான் உலகத்துல பிரவேசித்தது. மண்ணுனால உருவாக்கின மனிதன் பல நூற்றாண்டுகளாக 4000 வருஷங்கள் கடந்து போனது. மல்கியா புஸ்தகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் மனுஷ குலத்துடைய நிலைமையை யோசித்து பார்த்தார். மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கடைசி பக்கத்துல மல்கியா 4ஆம் அதிகாரம் 6-7. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, அதாவது ஆண்டவர் இப்ப சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே எலியா தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அப்படின்னா வைராக்கியமுள்ள ஆவி, கீழ்ப்படுகிற ஆவி, கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கிற மனிதர்களை நான் எழுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு இந்த எலியாவின் ஆவி, சபையில கிரியை செய்கிற வைராக்கியத்தின் ஆவி, அவர் என்ன பண்ணா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்துக்கும் திருப்புவான். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பாவை பார், கீழ்ப்படிந்து வாழ்றார் பார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றார் பார், நீ அவரை போல இரு. பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்துக்கு நேராக திருப்புகிறார். இந்த ஆவி சபையில இன்றைக்கு கிரியை செய்து, இன்றைக்கு இந்த கீழ்ப்படியாமையின் ஆவியை விரட்டி அடித்து, கீழ்ப்படிந்த பிள்ளைகளா, கீழ்ப்படிந்த தாய் தகப்பன்மாராய், கீழ்ப்படிந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபையாய் நிறுத்துவது தேவனுடைய சித்தம். ஆமா, இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படின்னா, எலியா எப்போ செத்து போயிட்டாரு, அவர் பரத்துக்கு ஏறெடுக்கப்பட்டார். ஆனா ஆண்டவர் சொல்ற எலியாவை நான் அனுப்புவேன். இந்த விஷயம் தான் வந்துட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். தூதன் அவனை நோக்கி, இப்போ ஒரு வயசான தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்கள குறிச்சு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தில், யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் குறித்து அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தார்கள். அதான் இந்த ஒபீடியன்ஸ் வந்து வயசான காலத்திலும் இந்த எலிசபெத்துக்குள்ளும் இந்த சகரியாக்குள்ளும் இருந்தது. அப்புறம் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக கீழ்ப்படிந்து நடந்தார்கள். 2 பேரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, சகரியாவை பார்த்து ஒரு தேவதூதன், சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாராக, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் மனிதர் சந்தோஷப்பட்டு, நீ கீழ்ப்படிந்த மனைவி புருஷனா நீங்க இருக்கிறபடினால உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அவன் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட போகிறீர்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடிக்க மாட்டான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு, கீழ்ப்படிந்த உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று அவன் ஆயத்தப்படுத்துவான். சபையில கிரியை செய்கிற எலியாவின் வைராக்க வாஞ்சி உள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் சபையில சொல்கிற காரியம் இதுதான், கீழ்ப்படியுங்கள். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் அவருக்கு முன்னே நடப்பான். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு சபை, இதுதான் மெய்யான சபை. இன்னைக்கு சபையில் என்ன நடக்கணும்னா, நீ இன்னார கல்யாணம் பண்ணுவேன், நீ ஃபாரின் வேலை போவேன், நீ உனக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். கீழ்ப்படிந்த உத்தமமான சந்ததின்றது என்ன விஷயம்னா, கலாத்தியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரம்
14 ஆபிரகாமை குறித்து சகோதரர் பேசினார். ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு கீழ்ப்படினான். ஆபிரகாம் என்னாவே கீழ்ப்படிதல் அர்த்தம். அவன் கீழ்ப்படினான். அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்க போறீங்க, எங்க ஆண்டவர் என்ன கூட்டிட்டு போறீங்க, பரவாயில்ல ஆண்டவர் எங்கன்னா எனக்கு கூட்டிட்டு போங்க போயிட்டாரு. 100 வயசு 75 வயசுல இருந்து 25 வருஷம் காத்திருந்து ஒரு மகனை கொடுத்து அவன் 20 வயசு பையனும் பெருசா வளர்ந்துட்டு இருக்கிறான். இப்ப என்ன சொல்றாரு, உன் ஏக சுதனும் ஒரே பேரானமான குமாரனை எனக்காக நீ 3 நாள் பிரயாணம் போய் மோரியா தேசத்துக்கு போய் அந்த மலை மேல எனக்காக அவனை துண்டு துண்டா வெட்டி நீ பலி செலுத்தணும். போறியா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன் மகனை கூப்பிட்டு கொண்டு போனார். அப்ப ஆண்டவர் அவருடைய செய்கையை பார்க்கும்போது கத்தியை எடுத்து அவரை வெட்டும். ஆபிரகாமே, வெள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமி கடற்கரை மணலத்தனையான சந்ததியை நான் உனக்கு தருவேன். 16 கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகள் என்று சொல்லி அநேகரை குறித்து சொல்லப்படாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்து. கீழ்ப்படுகிற சந்ததி. அந்த கீழ்ப்படுகிற சந்ததி, அந்த சந்ததியை சேர்ந்தவனா நான் இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும், என் மனைவி இருக்கணும், என் பிள்ளை இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் சந்ததி. இந்த கிறிஸ்துவின் சந்ததி இந்த உலகத்துல தேவ பக்தியுள்ள குடும்பங்களாய் ஒன்றாக கூட்டி கட்டப்படும் போது ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு நாள் வருவார். இப்படிப்பட்டவர்களை தம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிறார். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவால். பிரியமானவர்களே, இது நம்முடைய பலத்தால முடியாது. கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 5:32 வாசித்து நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். ஆமென். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் சாட்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இதுக்கெல்லாம் இதுக்கு நான் சாட்சி. நாங்கள் சாட்சி. என்ன சொல்றது? இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும். தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி. கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். நம்முடைய பலத்தினால இந்த வாழ்க்கை வாழ முடியாது. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய முடியாது. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிய முடியாது. மனைவி கணவன் கீழ்ப்படிய முடியாது. கணவன் புருஷன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய முடியாது. இதெல்லாம் சரியா நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி தேவை. நான் கிறிஸ்துவின் சந்ததியான உலகத்துல வாழும், கீழ்ப்படிந்த சந்ததியான இருக்கணும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்து நீர் வரும் வேளையில இதோ நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பத்திரமா உங்ககிட்ட வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் நிற்கணும். அப்படித்தான் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நம்மை அழைத்து கொண்டு போவார். அந்த நம்பிக்கைக்காகத்தான் நம்ம தொடர்ந்து ஜீவிக்கிறோம். அதற்காகவே கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுதின் வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவின் அபிஷேகத்தை இந்த உலகத்தில் நாம் பெற்று சாட்சியுள்ள சந்ததிகளாய், போனலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில குற்றமற்றவர்களாய், சுடர்களாய் நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கும்படிக்காக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகள் விருதைகளுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. ஆமென்.